ஹalleluya ஹalleluya. அப்பாவுடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். எல்லாவற்றையும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அனுகூலமான தெய்வத்தின் பலத்த கரம் சபை மேல இறங்கட்டும். ஆவியானவர் சத்தம் கேட்கப்படட்டும், பரிசுத்த ஆவியானவர் சத்தம் கேட்கப்படட்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹalleluya. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, இயேசுவையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் ஜீவிக்கிற தெய்வம், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல இருந்து எல்லா பகுதியிலும் உம்முடைய கிருபையை கட்டளையிடுவீராக, உங்க பிரசன்னத்தை கட்டளையிடுவீராக, உங்க வல்லமை பிரவாகித்து கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஹalleluya. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசு உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. எல்லாரும் ஆராதிப்போ. ஆனந்த களிப்புள்ள போற்றி, மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது
திருப்தி அடைகிறே அறுசுவை உணவே திருப்தி அடைகிறே தினமும் ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி புகழ்கி எல்லாரும் ஆராதிப்போ ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டே இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு திருரத்தால் அலகையின் பிடியினின்று எல்லாம் சொல்லுவோம் மீட்கப்பட்டு அலகையின் பிடியினின்று இரத்தம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இரத்தம் செய்ய இரத்தம் செய்ய கிறிஸ்துவின் இரத்தம் செய்ய இரத்தத்திலே கழுவப்பட்டு இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திருரத்தத்தால் படைத்தவரே என்னை ஆமே சிந்தப்பட்ட திருரத்தத்தால் பாவம் செய்யாதே ஒரே போல பார்க்கின்றார் பரமபிதா சொல்லுவோம் பாவம் செய்யாதே மகனை போல பரமபிதா இரத்தம் ஜெய ஜெய இயேசு இரத்தம் ஜெய ஆமே இரத்தம் ஜெய ஆமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு ஆமே இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எல் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம் சொல்வோம் எல் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் அருள் நிறைந்த இறை ஜனையை துணிவுடன் அணி செல்வோம் அருள் நிறைந்த இயனையை துணிவுடன் அணி இரத்தம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்ய சொல்லுவோம் இயேசு இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சொல்லுவோம் வாயில அறிக்கை பண்ணுவோம் சாத்தானுக்கு முன்னாடி சொல்லுவோம் ஆக்கப்பட்டு மீட்கப்பட்டு திருரத்தத்தால் இடையினின்று மீட்கப்பட்டு திருரத்தத்தால் அலகையின் இரத்தம் செய்ய இயேசு என் இரத்தம் செய்ய இரத்தம் செய்ய கர்த்தருடைய மகிமை சபையை மூடட்டும் ஆண்டவரே இரத்தம் செய்ய இரத்தத்தினாலே பட்டி பரிசுத்தமாக இரத்தத்தினாலே போர் கவசம் என் காலை கவசம்
தலைக்கவச இயேசுவின் தீய ஆவியே காது தீங்கிழைக்க மூடி எல்லாரும் வாயில் அறிக்கை பண்ணுவோம். தீய ஆவியே ஓ தீங்கிழைக்க முடியா ஏனென்றால் ரத்தம் ஜெய ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய ஓ ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய ரத்தத்தினாலே கர்த்தருடைய மகிமை சபையை மூடட்டும் ஆண்டவரே. ரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கே தூய்மையாக்கே சுத்திகரிக்கே வாழ்நாள் எல்லாம் தினமே நன்மையான ஓ நமக்காய் பரிந்து பேசு. விசுவாசத்தோடு சொல்லுவோம். நன்மையான இயேசு ரத்தம் திரும்ப திரும்ப சொல்லுங்க. நன்மையான காரி நமக்காய் பரிந்து பேசு. ரத்தம் ஜெய ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய ஆமே ரத்தம் ஜெய கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டே அழகை பிடியினின் மீட்கப்பட்டே மீட்கப்பட்டே அழகையின் பிடி ரத்தம் ஜெய ஓ இயேசு கிறிஸ்துவின் ஜெய ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பட்டே ரத்தத்தினாலே பரிசுத்தமாக நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா சொல்லுவோம். நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி நன்றி பாலி நன்றி பாலி ஓ நல்லவரே அதிகாலை தமே இயேசு அப்பா உன் திருப்பாதமே ஓ அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உன் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தியே எல்லாரும் சொல்லுவோமா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே உறவாடி மகி
நன்றி பலி நன்றி பலி உமக்கு அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் அதில் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உற்சாகமா பலி செலுத்துவோம். வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ராபால சந்துராபால பரபாபா. உற்சாகமாய் கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நாம் தூங்கினாலும் ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். உனக்காக இறங்கி பூமியிலே நன்மை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராய் எங்கு சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் எங்கு சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு ஆமே இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார். ஓ கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. இயேசுப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உன் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உன் நாமத்தை. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். கேருபீன் சேராவின்கள் உந்தனை தொழுதிடவே. கேருபீன் சேராவின்கள் உந்தனை தொழுதிடவே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். ஓ வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். ஓ பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. பரிசுத்த தேவன். எல்லாரும் கண்களை மூடி ஆராதிப்போம். வல்லமை தேவன். உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே.
சொல்லுவோம். தேவன் நீரே, பரிசுத்த தேவன், வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். ஓ, மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை நீரே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடத்திடவே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடத்திடவே, உத்தம தேவ நீரே, உம்மையே தொழுதிடுவோம். உத்தம தேவன் உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் வல்லமை நீரே, பரிசுத்த வல்லமை நீரே, பரிசுத்த தேவ நீரே, வல்லமை நீரே, கேருபீன் சேராவின்கள் உம்மையே தொழுதிடவே, கேருபீன் சேராவின்கள் உம்மையே தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே, உம்மையே தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே, உம்மையே பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் பரிசுத்த தேவன். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிப்போருக்காமே? வல்லமை உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. உம்மை ஆராதிக்கிறோம்
எல்லாம் சொல்லுவோம். அப்பா பார்த்து என்னை தவறோ திரும்ப சொல்லுங்க. திரும்ப என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் தேவனில்லை நீர் நல்லவர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதை ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே,
உம்மை தொழுகிறோ. சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே. சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை நீர்தானே. ஆதியும் தமு நீர்தானே,
திரும்ப சொல்லுவோம். கல்மணி போல் காப்பவரே ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே கரங்களை உயர்த்தி ஓசானா தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே, ஓசானா. ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் என்னை இரட்சியும் கர்த்தாவே என்ற அர்த்தம். ஓசனா என்பது எபிரேய மொழியில. ஆமென். தமிழ்ல என்னை இரட்சியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, பாவங்கள் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓசானா ஓசானா ஓசானா. எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை இரட்சியும்? ஓசானா ஓசானா ஓசானா. பரலோக பிதாவே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 24 மூப்பர்கள் சூழ்ந்து ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன் சேராபீன்கள் மத்தியிலே துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நாங்களும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை தொழுகிறோம். பரலோக பிதாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் நீர் எவ்வளவு நன்மை செய்தீர் ஆண்டவரே, பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். கரங்களை தட்டி கதை சோதரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனங்கள் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களுக்கு விலக்கி கற்றுத்தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அதனுடைய மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 60வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பும் பொழுது நீ பிரகாசத்தை நீ காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதிலே கீழே நிறைய ஆசீர்வாதமான வசனம் இருக்கிறது. ஆனால் முதல் வசனம் நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், எழும்பும் பொழுது எழும்புகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஒரு சோம்பேறியா ஒரு பாவ வாழ்க்கை போதும், ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை போதும், ஸ்தோத்திரா, ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் அதிலேயே நாம் திருப்தியாக ஒரு மந்த நிலைமையிலேயே நாம் கிடப்போம் என்றால் கடவுள் நம்மை பிரகாசிக்க முடியாது. கடவுளுடைய வசனமே, நீ எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூசியை உதறி விட்டு எழுந்திரு என்றொரு வசனம் இருக்கிறது. தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு. ஆண்டவருக்காக நாம் எழும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஏன் இல்லை என்றால், அவர்களால் எழும்ப முடியவில்லை. ஆமென். அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் எழும்பி ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. எழும்பி உற்சாகமாக ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை. எழும்பி குடும்ப காரியத்தை செய்ய முடியவில்லை. எழும்பி ஜெபிக்க முடியவில்லை. இப்படி பல காரியங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம் எழும்பும் பொழுது பிரகாசத்தை காண்போம். நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒளி நம்மிடத்திலே வரும். கர்த்தருடைய மகிமையும் நம்மேல் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவு. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்காக எழும்ப, ஒரு உற்சாகமாக ஒரு காரியத்தை செய்வதற்காக எழும்ப அவர்களுக்கு மனசு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் 2016 ஜெப நேரத்தில் ஆண்டவர் இந்த சத்தத்தை என்னோடு பேசினார். 2016 எழும்பி பிரகாசி, இதான் சத்தம். எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு ஜெப நேரம். அல்லேலூயா.
ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதுக்காக நாம் எழும்பும் பொழுது ஆமென், ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர், நான் ஒரு ஜெப நேரத்தை வைத்து எழுந்திருக்கிறேன், ஜெபிக்கிறதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே லூக்கா 15, 18, 19 வாசிப்போம். எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18, 19 அவன் சொல்லுகிறான், அந்த இளைய குமாரன், தகப்பனை விட்டு தூரத்தில் போன அந்த இளைய குமாரன், அவன் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் உழன்று போய் கிடக்கிற இந்த இளைய குமாரன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு பயங்கரமான வேதனைகள், துன்பங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு காலம். நல்ல சாப்பாடு கிடையாது அவனுக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். பன்றி மேய்க்கிற தொழில், ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை, ஒரு பாவ ஜீவியம், பசி பட்டினி, ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையிலே அந்த இளைய குமாரன் கிடக்கிறான். ஆனால் இப்படி ஒரு நாள் யோசித்தான், ஸ்தோத்திரம், ஆமென், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், பசி பட்டினி பாவ வாழ்க்கை, ஸ்தோத்திரம், ஆமென், பன்றி மேய்க்கிற தொழில். ஆனால் ஒரு நாள் யோசிக்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்கள், ஒரு மகனாக, ஆண்டவருக்கு மகனா, அந்த தகப்பனுக்கு மகனாக இருந்தவன், ஸ்தோத்திரா, பாவம் செய்த பொழுது அவனுக்கு ஒரு என்ன வருது, இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் ஒரு தகுதியானவன் அல்ல. சில பேர் பாவம் செய்வதனாலேயே சபைக்கு வராமல் விட்டுருவாங்க. பாவம் செய்வதனாலே அவனுக்கு என்ன வருது, நான் ஏசப்பாவுக்கு பிள்ளை கிடையாது, ஆமென் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை சாத்தான் அவளுக்குள்ளே கொண்டு வருகிறான். அதனால தான் இன்றைக்கு இரவுல ஒரு சத்தம் கேட்டேன், பாவம்தான் ஆமென் அழிவை கொண்டு வருகிறது, பாவம்தான் இயற்கை பேரழிவை கொண்டு வருகிறது என்று இன்னைக்கு இரவுல ஒரு சத்தத்தை கேட்டேன். பாவம்தான் அழிவை கொண்டு வருகிறது, பாவம்தான் இயற்கை பேரழிவை கொண்டு வருகிறது என்று கடவுளுடைய ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆக பாவம்தான் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிரான ஒன்று. பாருங்கள், இந்த இளைய குமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணும் போது அவனுக்கு ஒரு என்ன வருது, அவருக்கு பிள்ளை என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்போ பாவம் மகனுங்கிற உரிமையை பறிக்கிறது. அல்லேலூயா. பாவம் அந்த தகுதியிலிருந்து அவனை தூக்கி எங்கேயோ வீசுகிறது. மகன் என்கிற இடத்திலிருந்து தூக்கி அவனை பாவமே வீசுகிறது. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா, அவனோடு இருக்கிற அந்த மூத்த மகன் சொல்லுகிறான், நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன், ஆனா எனக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை தரவில்லை. அவங்க அப்பாவும் அதைத்தான் சொல்றாரு, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது. ஆனா இளைய குமாரனுக்கு, அவனும் அவருடைய மகன்தான், ஆனா பாவம் செய்த பொழுது அந்த மகன் என்கிற அந்தஸ்து அவனுக்கு, ஆமென், அது சாத்தான் நீ ஆமென் அந்த சொல்ல மறுக்கிறான். அவனுக்கு அந்த வார்த்தை வரவில்லை. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பாவத்துக்கு மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. பாவமே போதும் என்று கடந்துடக்கூடாது. அந்த இளைய குமாரன் அவன் யோசிக்கிறான், நான் ஒரு நாள் இப்படி நான் எழுந்து அப்படின்னு யோசிக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அந்த மகன் என்கிற அந்தஸ்தை சாத்தான் பறிக்கிறான். பாவம் செய்யும் பொழுது சபைக்கு போறதை தடுக்கிறான். பாவம் செய்யும் பொழுது
ஆமென். சபையில் உள்ளவர்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சாத்தானுடைய பிள்ளை, ஆகவே நான் அவருடைய பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை என்கிற ஒரு பாவ ஒரு உணர்வையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சாத்தான் அவனுக்கு கொண்டு வருகிறான். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சபைக்கு வர முடியாமல் தடுக்கிறது இதே எண்ணம் தான். அல்லேலூயா. இந்த எண்ணம் தான் அவர்களை ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாதபடி தடுக்கிறது. அவன் சொல்லுகிறான், உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு நாள் அப்படி யோசித்தான். ஆனால் அதையே திரும்ப வாழ்க்கையிலே செய்கிறவனாக மாறினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 20வது வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒரு நாள் அப்படி யோசித்தான், ஒரு நாள் அதை திரும்ப செய்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் யோசித்து கொண்டே இருப்பார்கள், இதெல்லாம் உடனும், இப்படி வாழக்கூடாது, இதெல்லாம் நம்ம விட்டுறணும், யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவன் யோசித்தான், ஒரு நாள் அப்படியே செய்தான், ஒரு நாள் எழுந்தான். அல்லேலூயா. அவன் எழுந்து தகப்பனிடத்திலே நடந்து புறப்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, ஆண்டவர் எல்லாரும் மாதிரி கிடையாது, இப்படி ஆண்டவர் மிகுந்த அன்புள்ள தேவன். அல்லேலூயா. ரொம்ப பாசமான ஒரு தெய்வம். ஆமென். ஆண்டவர் எழுந்து, அல்லேலூயா, அவனை கண்டு, தகப்பனை கண்டு, மகனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. அவன் அங்கே ஆண்டவரை நோக்கி ஓடி வரும்போது, தகப்பனை நோக்கி அவன் ஓடி வரும்பொழுது, ஸ்தோத்ரா, அந்த தகப்பனுடைய அந்த எதிர்பார்ப்பை பாருங்கள். அவனை கண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவமே போதும் என்று கடந்து விடாதீர்கள். ஆமென். அசிங்கமான வாழ்க்கை போதும் என்று கடந்து விடாதீர்கள். ஆமென். உளையான பாவ சேற்று போதும் என்று கடந்து விடாதீர்கள். செவிக்காத ஒரு வாழ்க்கை போதும் என்று கடந்து விடாதீர்கள். பைபிள் படிக்காத ஒரு வாழ்க்கை போதும் என்று நினைக்காதீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ அந்த வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு எழுந்து, நீ ஆண்டவருக்காக எழுந்து ஜெபிக்கிற ஒரு பைபிள் படிக்கிற, ஆண்டவரை தேடுகிற, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு முடிவுக்கு நீ எழும்பும் பொழுதுதான் அவர் உன்னை உயர்த்துவதற்கு ஒரு திட்டத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அங்கே கிடைச்சதெல்லாம் பன்றி மேய்க்கிற தொழில், பரிதாபமான வாழ்க்கை, பாவ ஜீவியம், பசி பட்டினி, ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கடவுள் உன்னை நடத்துகிறதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கும். ஆமென். பைபிளில் பாருங்க, நம்பிக்கையே உனக்கு அதுவே உனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொண்டு வரும். ஆக நீ நினைக்கலாம், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். அல்லேலூயா. நீ நம்புறது எல்லாமே, நீ விசுவாசிக்கிறது எல்லாமே உனக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப நீ நினைக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு சரியான பாதையிலே நான் நடந்து போகிறேன். ஆனா அந்த இளைய மகனுக்கோ ஒரு குழப்பமான ஒரு பாதையிலே போனான். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அப்பாவை விட்டு வந்துட்டேன், வாழ்க்கையில சோர்வு, அல்லேலூயா, பசி பட்டினி. ஆமென். ஆனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான். அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திலே வந்தான். இருக்க வேண்டிய இடத்துல நீ வரும்போதுதான், ஆமென், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யோசிக்கிறார், உனக்கு தீர்மானிக்கிறார். இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லாம இருக்கக்கூடாத இடத்துல இருந்தினா உனக்கு ஒரு குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அவன் நம்பிக்கைகள் உனக்கு பெருகி கொண்டே இருக்கும். அப்படி நினைக்கலாம், நான் இருக்கக்கூடாத இடத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தகப்பனிடத்தில் வரும்போது உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்று, கீத வாத்தியம், நடன களிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா.
அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நான் ஒரு சரியான இடத்துக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. அநேகர் தன்னுடைய ஸ்தானத்தை அப்பப்போ மாற்றிக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தானத்தை விட்டு அலைகிற ஒரு குருவின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. உன்னுடைய ஸ்தானத்தை நீ விட்டு நெடுவ அலையாத. அல்லேலூயா. ஆமென். மார்கழியில் ஒரு இடம், ஐப்பசியில் ஒரு இடம், ஜனவரியில் ஒரு இடம், டிசம்பரில் ஒரு இடம். ஒரு ஸ்தானத்தை நீ விட்டு அங்கே எங்கே நீ அலைஞ்சிட்டு திரிஞ்சினா உன்னை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது. எழும்பி நீ தகப்பனிடத்தில் வரும் பொழுது உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய ஸ்தானங்களை விட்டு நெடுவ அலைகிறாங்க. நன்றான்னு நான் சொல்கிறேன், அவங்க எந்த காலத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் எங்கே உன்னை வச்சிருக்கிறாரோ அங்கே நீ இருக்கும் பொழுதுதான் அவர் உனக்குன்னு சில தீர்மானங்களை எழுதி கொண்டே இருப்பா. அல்லேலூயா. நீ ஜனவரியில் ஆண்டவர் உன்னை பார்க்கிறா. அல்லேலூயா. இந்த வர்ற டிசம்பர்ல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருப்பார். ஆனா நீ மார்ச்சில் உன்னை காணோம். நீ ஸ்தானத்தை நீ மாத்திட்ட, இருக்க வேண்டிய இடத்தை நீ அடிக்கடி மாத்துகிற. அல்லேலூயா. பச்சை ஓந்தி மாதிரி ஒரு நேரம் பச்சை கலர், ஒரு நேரம் மண்ணு கலர், ஒரு நேரம் வெள்ளை கலர்ல நீ மாறுறதுனால கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆகவே அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்த பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேகர் உங்களை நல்லா வாழ விட மாட்டாங்க. ஆமென். இப்போ உள்ள மனிதர்களெல்லாம் நீங்கள் யாரும் நம்பிடாதீங்க. அல்லேலூயா. பயங்கரமான படு பாவிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென். உங்கள்கிட்ட அன்பாக பேசி உங்களுக்கு நல்லது செய்கிறது மாதிரி பேசுவாங்க, ஆனால் உனக்கு பக்கத்தில் குழியை வெட்டி வச்சுருப்பாங்க. ஆகவே யாருடைய இந்த அன்பான மனதுருக்கத்திலையும் சிக்கி தவிச்சிராத. அல்லேலூயா. ஆமென். யாரையும் நம்பிராத. அல்லேலூயா. யாரையும் நம்பி இருதயத்தில் உள்ளத ஓப்பனா கக்கிராத. யாரையும் நம்பி ஆமென் உள்ளத பூரா சொல்லிராத. அல்லேலூயா. ரகசியத்தை காக்காவிட்டா உனக்கு பிரச்சனை வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் நம்பி களத்தில் இறங்கிறாத. நீ யாரை மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்பணும், அந்த ஆண்டவரை மட்டும்தான் நீ நம்பணும். அல்லேலூயா. ஆமென். அதனால தேவ பிள்ளையே, நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும் பொழுதுதான் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் எழுதுவார். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்களை தேவன் தீர்மானிப்பார். ஆதியாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 1வது வசனம் சொல்லுகிறது, நான் சொல்றேன், ஒரு பாதையை காமிக்கிறேன், ஒரு தேசத்தை காமிக்கிறேன், அந்த தேசத்துக்கு போ, நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ எழுந்து போன்னு சொல்றார். 2வது வசனத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்றார். அந்த 2வது வசனம் 3 பாயிண்ட் இருக்குது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 1, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 3 பாயிண்ட் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, கடவுள் சொல்றது என்னன்னா, அவனுடைய அப்பன் தேராகு அவன் சிலை செய்து விற்கிறவனா இருக்கிறான். ஆபிரகாமுடைய தகப்பன், அந்த தகப்பன் வீட்டில் ஆபிரகாம் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமென். தகப்பனோடு இருக்கிற ஆபிரகாம் தகப்பன் விக்கிரகங்களை செய்து விற்கிற ஒரு தேராகி அந்த இடத்தை விட்டு நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை சொல்லுகிறார். நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், நீ அந்த இடத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம் அதே அதிகாரத்தில். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த ஊர் என்கிற ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் உனக்கு இந்த கானான் தேசத்தை தருவேன், அதாவது இஸ்ரேல் தேசம், இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம். அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அதுதான் கானான் தேசம். அங்கே கானானியர்கள் இருக்கிறார்கள். கானான் தேசத்தில் வாழ்ற மக்களுக்கு தான் பேரு கானானியர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசத்தை விட்டு போ, உன் தகப்பை விட்டு போ, உன் இனத்தையும் விட்டு போ. அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போ, நான் உன்னை அங்கே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தன்னோடு பேசின ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ இருக்கிற ஊரை விட்டு புறப்பட்டு எழுந்து புறப்பட்டு கானானுக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அப்படிலாம் நிறைய வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு கடவுள் ஆபிரகாமிட்ட ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்தை நீ விடணும், உன்னுடைய சொந்த தேசத்தை நீ விடணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்றால், ஒரு பற்றுள்ள ஒரு இடத்துல நீ பிடிச்சுக்கிட்டு கிடக்கிற ஒரு பாவ பழக்கமோ ஒரு இன்பமோ ஏதோ ஒரு ஆசையோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை விட்டுட்டு நான் உனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை கூப்பிடுறேன், நீ வான்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த ஆசையை விட முடியல, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையே எனக்கு கிடைக்கல. அல்லேலூயா. இந்த ஆசையை நீ விடும் பொழுதுதான் உனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும். மாவை தோசைக்கல்லில் இழந்தாதான் உனக்கு தோசை வரும். அல்லேலூயா. இந்த பாவ சந்தோஷத்தை நீ விட்டாதான் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. உன் தகப்ப வீடை விடு, உன் சொந்த தேசத்தை விடு, உன் இனத்தை நீ விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் கானான் தேசத்துக்கு வா. அல்லேலூயா. ஆபிரகாம் எழுந்து ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் சவதரித்த ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்கே புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, ஆண்டவர் கானான் தேசத்திலே இருப்பான்னு சொல்லி இருக்கிறார் ஆபிரகாமே. ஆனா அந்த தேசத்திலே பஞ்சம் வந்துருச்சு. ஆண்டவர் சில நேரம் நான் சொல்ற வார்த்தையை இவன் கேட்டு கீழ்ப்படுகிறானா என்று அவன் பார்க்கறதுக்காகவே பஞ்சத்தை கொடுத்திருப்பார். இந்த பஞ்சம் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சம் கொடிதா இருந்தது. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்காமலே எகிப்து தேசத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு தேவ மனிதன், கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவன் கானான் தேசத்தில் இருப்பான் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆனா பஞ்சம் வந்துருச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்காம எகிப்து தேசத்துக்கு எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தது. ஆமென். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது
மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி அவனை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவன் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ உனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருக்கும் பொழுது பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பஞ்சம் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான். திரும்ப அதே ஆபிரகாம் ஆமென் ஆதியாகமம் 13:1 திரும்ப வருகிறான். எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வருகிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அங்கேயே நீ இரு. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். பஞ்சத்தில் ஆண்டவரை கேட்காமலே எகிப்து தேசத்துக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு போனான். ஹல்லேலூயா. கடவுள் விருப்பமில்லாத இடத்துல நீ தங்கும் பொழுது உன் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வரும். ஹல்லேலூயா. கடவுள் எங்கே உன்னை வச்சிருக்காரோ அங்கே நீ இருக்கும் பொழுதுதான் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சமாதானம், உன் தொழிலுக்கு ஆசீர்வாதம், உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும். ஆமென். ஏனென்றால் கடவுள் என்னை இந்த தேசத்தில் இருக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தாலும் அவர் என்னை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தில் வருகிற பஞ்சமோ ஆமென் ஸ்தோத்திரம், எந்த ஒரு பண தேவையோ அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏன்? அவர்தான் என்னை அந்த ஊர்ல போய் இருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே எகிப்து தேசத்துக்கு போன பொழுது ஆமென் அந்த சாராள் ரொம்ப அழகுள்ளவள். பாருங்க, இப்படி மனிதர்கள் இருப்பாங்களா? ஊர் உள்ள ஒரே பேச்சு, ஊர் உள்ள ஒரே பேச்சு வேற. ராஜாவும் பேசுறாரு அதை பத்தி, அரண்மனையில் இருக்கிற மந்திரிகளும் பேசுகிறாங்களா? யாரை பத்தி? சாராள பத்தி. ஹல்லேலூயா. பார்த்தவெல்லாம் போய் ஆமென் பார்த்தவெல்லாம் போய் அப்படி பேசிக்கிட்டு அடே ஒரு பெண் வந்திருக்காடா இஸ்ரேல் தேசத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த நாட்களில் பெண்கள் முகத்தை மூடித்தான் நடப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருந்துமே எல்லாரும் பேசிக்கிருக்காங்க. ராஜாவும் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து பேசுறார். சாராளை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் குழப்பம் யாருக்கு விரோதமா நடக்குது தெரியுமா? ஆபிரகாமுக்கு விரோதமா நடக்குது. மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ ரொம்ப அழகுள்ளவள். ஹல்லேலூயா. ஆக என்னைய கொன்னுட்டு உன்னை மனைவியா எடுத்துக்கொள்ளுவான். அதனாலே நீ கேட்கும் போது எனக்கு கல்யாணம் முடியலை, அவர் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி பாமே மனைவியை தங்கச்சின்னு சொல்கிறான். ஆமே அங்கே குழப்பா. உடனே மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் பார்வோன்னு. அங்கே ராஜா அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். கடவுள் என்ன செய்கிறாரு? பயங்கரமான நோயை எகிப்து தேசத்தில் அனுப்புகிறாரு. ராஜா அரண்மனைக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க நோயை கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதுக்கு அனுப்பி உடனே புரிந்து கொள்கிறார் பார்வோன், இவள் அவன் தங்கச்சி அல்ல, அவனுக்கு அவனுடைய மனைவிதான். அவனை கூப்பிட்டு, ஏண்டா இப்படி செஞ்ச? அல்லேலூயா. உன்னாலே இஸ்ரவேல் தேசத்திலே குழப்பா, எகிப்து தேசத்திலே குழப்பா, அவன் அரண்மனையிலே குழப்பா. நீ ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படியாம நீ எங்க போனாலும் உனக்கு குழப்பம்தான். ஏன்? நீ ஆண்டவர் உன்னை எங்க இருக்க சொல்றாரோ அங்கதான் நீ இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில் நீ நடந்து போகும் பொழுதுதான் அவன் உனக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவர் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீ இருந்தினா உனக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்காது, திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்காது. உன் மனசுக்குள்ள குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா.
இந்த யோனா நினிவேக்கு போன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தமஸ்குவுக்கு அவன் கப்பல் ஏறி ஓடி போகிறான். அப்படி போனதினாலே ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அல்லேலூயா. அவனுக்கு மாத்திர பிரச்சனை அல்ல, அவனாலே எல்லாத்துக்கும் பிரச்சனை. இயற்கைகளுக்கு பிரச்சனை, கப்பலுக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. கடல் இயற்கையாகிய கடல் கொந்தளிக்கிறது, புயல் உண்டாகிறது, கப்பல் உடைகிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகிறது, சரக்குகள் கடலில் இருந்து வீசப்படுகிறது. எல்லோருக்கும் நிம்மதி இல்லை. அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரம், கடல் கொந்தளிக்கிறது, கடல்ல புயல் வருகிறது. ஸ்தோத்திரம், நிலைமை ரொம்ப மோசமாகிறது. எல்லா கோதுமைகள் எல்லாம் தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. எல்லாரும் அந்த கப்பல் இருந்தவங்களாம் நிம்மதி இல்லாம கதறி அழுகுறாங்க. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடத்துல நீ இருக்கும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு 1,20,000 மக்கள் நரகத்துக்கு நேராக போறாங்க, நீ எழுந்து நீ பிரசங்கம் பண்ணு, அவர்கள் பாவத்தை அவர்களுக்கு உணர்த்து, நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். ஆனா அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கீழ்ப்படிய மனசு கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீயும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்கொண்டே இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள் வரும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ பூரணமாக கீழ்ப்படியும் பொழுதுதான் உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், உன்னாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உன்னாலே கப்பலில் இருக்கிறவனுக்கு நிம்மதி உண்டாகும், கடல் அமைதியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கு போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனுஷன் யோனா, யாருடைய கஷ்டத்தை உணராத ஒரு மனுஷன் யோனா. தேவ பிள்ளையே, கடவுள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னான். அல்லேலூயா. நீ செய்வதனால் நிறைய பேருடைய நாமே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. ஆனால் நீயோ அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆமென். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அங்கே போகாத, நீ இங்கே இரு, நீ அப்படி வாழாத, இங்கே வா, இப்படியே வாழு, அதனாலே உன் குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீ நான் சொல்றது மாதிரி நீ வாழாம பாவத்தில் வாழ்ந்தா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. யாரு வியாதியா இருந்தா தான் என்ன, யாருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனதான் என்ன, எனக்கு இந்த பாவமே போதும் என்று நினைக்காத. என் குடும்பத்தில் அம்மா அப்பாலாம் கஷ்டப்படுறாங்க, நான் பாவம் செய்கிறேன், அதனால எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் எனக்கு நான் அதெல்லாம் குறித்து கவலைப்படுறது கிடையாது. எனக்கு பாவ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதிலிருந்து எழுந்து புறப்பட்டு எழும்பி பிரகாசி, தூசியை உதறவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. அப்பொழுது நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எனக்கு எழும்ப மனசு கிடையாது. அல்லேலூயா. அங்கே கீழ்த்தட்டில் போய் கால் மேலே கால் போட்டு யோனா அவன் நல்லா அயர்ந்த நித்திரையிலே தூங்கி கொண்டிருக்கிறான். ஒரு பொறுப்பற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய நிலைமைகளை அறியாத பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். அறியாத கணவன், அறியாத மனைவி. ஆமென். நான் நல்ல ஜெபம் பண்ணினா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமே, நான் பரிசுத்தமா வாழ்ந்தா என் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் வருமே, அதெல்லாம் குறித்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு பாவம் தான் முக்கியம். அல்லேலூயா. நீ பாவத்தை விட்டுட்டு நீ எழுந்திரு. அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எழுந்திரு, தூசிய உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் உண்டாகும். ஆமென். உன் குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆனால் அவனோ ஆமென் கீழ்த்தட்டில் போய் கால் மேலே கால் போட்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். மேலே எல்லாரும் கொதிக்கிறாங்க, சாக போகிறோமே, கப்பல் தண்ணியில் மூழ்க போதே, உடைய போதேன்னு. ஆனால் அவனோ கீழே தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
இந்த மாதிரி ஒரு இருதயம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. என் குடும்பத்தில் ஏன் வியாதி வருது, என் குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒன்று சரிபடுத்துகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று யோசிக்கிறவன் தான் புத்திமான். அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் நினைத்தான், நான் எழுந்து ஒரு நாள் புறப்படுவேன். இப்படி யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் செய்தே முடித்தான். அல்லேலூயா. ஒரு நாள் எழுந்தான். அல்லேலூயா. அந்த மாலுமி வந்து எழுப்புகிறான், நீ என்ன ஜாதிக்காரன்டா, எந்த ஊர்ரா, ஓ சாமி பேர் என்னடான்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த கடலையும் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனை கும்பிடுறேன்னா. அல்லேலூயா. யோனா சொல்லுகிறா, இந்த வானத்தை இந்த கடலை எல்லாம் படைச்ச கடவுளை தான் நான் கும்பிடுறேன். அல்லேலூயா. என்னைய தூக்கி கடல்ல தூக்கி வீசிருங்க, கடல் அப்பொழுது உங்களுக்கு அமைதியாகிரும் சொல்லுகிறான். அல்லேலூயா. அட பாவி, கடல்ல தூக்கி உன்னைய வீசவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் தண்டு வலிக்கிறாங்க. படகை கொண்டு கரையை சேர்த்துருவோம், தண்டு வலிச்சாலும் ஆமே திரும்ப கடல் கொந்தளிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையான ஒரு மனுஷன் மனம் திரும்ப வர குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையான மனுஷன் அவன் செபிக்காதவர் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. மனம் திரும்பாதவர் ஆசீர்வாதம் வராது. உன் பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழும் பொழுது உன் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே நீ எழும்பணும். அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, பாவத்திலிருந்து நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்தில் வாலிபத்தில் நிறைய சினிமா பார்ப்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அவன் ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த பாவ சந்தோஷத்தை நான் விடணும். அல்லேலூயா. நண்பர்களோடு சேர்ந்து படம் பார்க்க போறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் முடிவெடுத்த இதை விடணும்னு சொல்லி அதே மாதிரி விடும்படி கர்த்தர் உதவி செய்தார். நிறைய ஒன்னொன்னா விட ஆரம்பித்தேன் வாலிபத்தில். அல்லேலூயா. அப்படி விட விட கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அவர் நடத்துகிறார். ஆமென். அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆமென், நீ விடுகிற காரியத்தை விடும் பொழுது உனக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நீ இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இருக்க சொல்லாத இடத்திலிருந்து எழுந்திரு. ஆமென் ஸ்தோத்திரா. மீன் போய் யோனாவை கக்கி முழுங்கிருச்சு. மீன் வயிற்றுக்குள்ள 3 நாளா இருக்கிறான். 3 நாளா மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறான். செமிக்கல, சாகல, உயிரோடையே இருக்கிறான். திமிங்கிலம் வயிற்றுல. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய அற்புதமான தேவன். அல்லேலூயா. லாசரு 4 நாளா நாரி கிடந்த உடலை சுகமாக்கி உயிரோட கொண்டு வர முடியும். ஒரு மீன் எற பைக்குள்ள 3 நாளா உயிரோட இருக்க முடியுமா? 3ஆவது நாள் தான் மனம் திரும்புகிறான். எப்படி மனம் திரும்புகிறான்? 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, பாதாளத்து வயிற்றில இருந்துன்னு சொல்றான். மீன் வயிற்றுல தான் இருக்கிறான், ஆனா பாதாளத்து வயிற்றில இருந்து கூப்பிட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கடினமான இருதயம் உள்ளவன் தெரியுமா? அல்லேலூயா. நாமும் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். அவன் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கடவுள்கிட்ட இருக்குமான்னு சொல்லி. அவன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. விட்டுட்டு வந்தா தான் உனக்கு வாழ்க்கை, இல்லைன்னா ஒரே குத்து தான் உன்னைய. அல்லேலூயா. 2ஆவது நாள் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா ஆண்டவர்கிட்டன்னு சொல்லி பார்க்குறான். அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. உர்ற பாவத்தை விட்டுட்டு வந்தா தான் உனக்கு வாழ்வு, இல்லைன்னா மங்கு குத்து தான் உன்னைய குத்துவேன். 3ஆவது நாள் வெயிட் பண்ணுறான். அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. விட்டுட்டு வா. ஆமென். மனம் திரும்பு. அல்லேலூயா. 3ஆவது நாள் தான் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் வந்து சாதாரணமான ஆளா? அல்லேலூயா. 3ஆவது நாள் சொல்லுகிறான், நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். வாழ்க்கையில் சில பேருக்கு நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? கடவுள் இருக்க சொன்ன இடத்துல இருக்கல. ஆமென். ஆனாலும் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு மீனை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு?
அனுப்ப மாட்டார். ஆனா இருக்கிறாங்க, நோய், பேய் தொல்லை, பயங்கரமான கஷ்டம், ஆண்டவர் இருக்க சொல்ற இடத்துல இல்ல, வழி தப்பி ஓடுறாங்க. ஆனாலும் ஆமேன், ஸ்தோத்ரா. என்னது ஆமேன்? என்ன சொல்றது? அதுக்கு யாரும் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மரியாதை குறைச்சலாம், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டது மாதிரி பேசுகிற மாதிரி ஆமேன் பார்க்கும்போது நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஏன்? இருக்க சொன்ன இடத்துல இல்லை. அல்லேலூயா. யோனா வயிற்றுக்குள்ள இருந்து 3வது நாள் தான் ஜெபம் பண்றான். மனம் திரும்புகிற ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆமேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மீனுக்கு சொல்லுகிறாரு, ஆமேன், எங்க கொண்டு கக்கி விடணும்னு சொல்றாரு. நினிவே கடல் ஓரத்தில் கொண்டு போய் உன்னை கக்கி விடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீயே போவலைனாலும் மீன் உன்னை பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு விட வைக்கிறது. அல்லேலூயா. நினிவே கடல் ஓரத்தில் கொண்டு போய் மீன் கக்கிருச்சு. அல்லேலூயா. அவன் கடல்ல நல்லா குளிச்சுட்டு, ஏன்னா மாங்கெல்லாம் ஒட்டியிருக்கு, மீன் மாங்கெல்லாம் ஒட்டியிருக்கும், நல்லா கடல்ல தலையெல்லாம் அலசி பாசியெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்குது, அசிங்கம்லாம் இருக்குது, நல்லா குளிச்சுட்டு மேலே ஏறி பிரசங்கம் பண்ணுகிறான். இன்னும் 40 நாளில் நினிவே பட்டணம் ஆமென் கவிழ்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷனும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பெறாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யோனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நினிவேக்கு போகிறான். அல்லேலூயா. கடவுள் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து கடவுள் எங்கே போக சொல்றாரோ அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது, மனம் திரும்புதல் உண்டாகிறது, ஒரு பெரிய மீட்பு உண்டாகிறது. அவன் 1,20,000 பேர் மனம் திரும்புகிறார்கள். 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து கடவுள் சொல்ற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போகும் பொழுது 1,20,000 பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள், உபவாசம் செய்கிறார்கள். அல்லேலூயா. 1வது பாயிண்ட், தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். யோனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எழுந்து நினிவேயில போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது 1,20,000 பேரும் தேவனை விசுவாசிக்கிறார்கள். 2வது பாயிண்ட், 1,20,000 பேர் உபவாசம் பண்ணுகிறார்கள். 3வது பாயிண்ட், 1,20,000 பேர் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ரெட்டுனா சாம்பல், அதாவது சாக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ், ரெட்டுடுத்தி கொண்டார்கள். 4வது பாயிண்ட், ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து கீழே உட்கார்ந்தான். அல்லேலூயா. எழுந்து அவன் யோனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் எழுந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போகும் பொழுது ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து கீழே உட்கார்ந்தான். உடுப்பை கலற்றி ராஜா ரெட்டை உடுத்தி கொண்டான். 5வது பாயிண்ட், மனுஷர் மிருகங்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது என்று ராஜா கட்டளையிட்டார். 6வது பாயிண்ட், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட சொன்னான். எல்லாரையும் 1,20,000 பேரும் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற ராஜா கட்டளையிடுகிறார். 7வது பாயிண்ட், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்புங்கள். எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது பாருங்க. கடவுளுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. தேவ பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரா. யோசுவா
ஆமென், மோசேவுடைய அந்த ஸ்தானத்தில் வரும்போது ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீர் சொன்னதை நாங்கள் எல்லாரும் கேட்டு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படியாதவர்கள் எவர்களோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அவன் யோசுவா பார்த்து சொல்றாங்க, மோசையோடு கர்த்தர் இருந்தது போல உம்மோடு கூட கர்த்தர் இருப்பாராக. நீர் சொல்லுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டு கீழ்ப்படிவோம். நீர் சொல்லுகிறதை எவன் கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். யார் சொல்றது? யோசுவா அல்ல, ஜனங்கள். அல்லேலூயா. அப்படி தீர்மானிக்கும் பொழுதுதான் அவர்கள் ராஜாக்களுடைய எல்லைகளை பிடிக்கிறார்கள், நாடுகளை பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ குடும்பமா கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் வாழுவோம், கர்த்தர் சத்தத்தை கேட்டு வாழுவோம். ஆமென். அவருக்கென்று நாங்கள் ஜீவிப்போம் என்று நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரா. அவ்வளவு பேரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை 10ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்களை அழிப்பேன் என்று சொன்ன அந்த தீங்கை அவர்கள் மேல் செய்யாதபடி மனம் மாறிட்டார் கடவுள். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திலும் கடவுள், ஆமென், நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழு, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நட. ஆமென். பைபிள் படிக்காம இருக்காத, ஜெபம் பண்ணாம இருக்காத, ஆராதனைக்கு போகாம இருக்காத, நல்ல உற்சாகமா நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்காம கீழ்ப்படியாம போகும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் காலம் அதை கண்டுக்கிறாம இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்படியே இருக்கிற தேவன் அல்ல. நீ கேட்டு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு வர்ற கஷ்டமெல்லாம் மாறும். அல்லேலூயா. உனக்குன்னு ஆண்டவர் உன் மேல ஒரு தண்டனையை வச்சிருப்பார். அதையெல்லாம் ஆண்டவர் மாத்தி உனக்கு நன்மை செய்கிற தேவனாக மாறுவார். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுதே நீ எழுந்து புறப்படு, எழுந்து காரியங்களை செய்யி, எழுந்து தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்வதற்கு எழுந்து புறப்படு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 11 வாசிப்போம். ஆதியாகமம் 31:11. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாயிருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்த எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாமும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோப்பு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், லாபான் உனக்கு செய்கிற எல்லா தீங்குகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆகவே நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அதாவது உன்னுடைய தகப்பன் இருக்கிற ஊருக்கு போ. ஆண்டவர் பாருங்க, ஏன் தெரியுமா? இந்த லாபான் என்கிறவன், அல்லேலூயா, அவனுக்கு தீமை செய்ய போறான் யாக்கோபுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், லாபான் உனக்கு செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ஆமென் எழுந்து உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆமென் உன்னுடைய தகப்பன் ஊருக்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் வார்த்தைக்கு அப்பொழுதே கீழ்ப்படிஞ்சு தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு யாக்கோபு எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கடவுள் யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போறான். அல்லேலூயா. அந்த போகும் பொழுதுதான் ஸ்தோத்திரா ஆண்டவர் இடையில 32 அதிகாரத்துல 24 வாசிங்க பாருங்க. ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவன் லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு உங்க தகப்ப வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் தரிசனத்திலே யாக்கோபோடு பேசுகிறார். அந்த பேசும் பொழுதே அவன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒட்டகத்தின் மேல் ஏற்றி புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. போற பாதையில ஒரு தேவ தூதன் அவனோடு போராடி அவனுக்கு யாக்கோபு என்கிற பேரை மாத்தி இஸ்ரவேல்னு ஒரு பேர் வைக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 2 ஆசீர்வாதம் நடக்கிறது. எத்தன் என்கிற பேரை மாற்றி இஸ்ரவேல்னு ஒரு பேர் வைக்கிறார். அதே நேரத்தில் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, கடவுள் எங்கே இருந்து புறப்பட சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்கும் பொழுது ஆமென், அவனுக்கு 2 நன்மைகள் வருகிறது. இஸ்ரவேல்னு ஒரு பேர் வருகிறது. அடுத்து அங்கே அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அங்கே வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு இடத்துல 20 வருஷமா இருக்கிறான் மாமன் வீட்டில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வீட்டில் 20 வருஷமா இருந்து மனைவி பிள்ளைகளோடு புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. அந்த 20 வருஷமா இருந்த இடத்துல இருந்து எழும்பணும். ஆமென். நம்மெல்லாம் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? 20 வருஷமா வீடெல்லாம் கட்டி வாழ்ந்துட்டேன், ஆடு மாடெல்லாம் திரளாக இருக்கிறது, என்னத்தை போக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவருக்கு மாற்றி காரியத்தை ஏதாவது பேசியிருப்போம். நான் ஒரு பெரிய சபையில் இருந்தேன். இருக்கும் பொழுது அந்த சபை நல்ல பெரிய வளர்ச்சியில் வந்துக்கிற காலம். அப்போ நான் ஒரு நாள் ஒரு சொப்பனை கண்டேன். அல்லேலூயா. நானும் அந்த பாஸ்டர், அவர் ஒரு பாஸ்டர் மகன், அவர் என்னோட நல்லா இருப்பார். அவர் படிச்சிருக்கிறாரு, எனக்கு படிப்பில்லை. நானும் அவரும் டெல்லியில் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். எங்கள் 2 பேரும் தான் கொண்டு டெல்லியில் வச்சுருக்குறாங்க. ஒரு கனவுல நானும் அவரும் வீடு சந்திக்கிறோம். அதாவது ஆண்டவர் அறியாத குடும்பங்களில் கைப்பிரதி கொடுக்குறோம். அவர் நல்லா படிச்சிருக்காரு, ஹிந்திலாம் பேசுகிறார். அவள் இப்படியே கண்டுட்டு நான் எந்திரிச்சிட்டேன். ஆனால் எந்திக்கும் பொழுது இது ஒரு தெளிவான ஒரு சொப்பனம். ஸோ இன்னும் எனக்கு வெளிப்படுத்துக்கன்னு சொல்லி திரும்பவும் படுத்துட்டேன். இன்னும் என்னோட தெளிவாக பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் பேரை சொல்கிறாரு, அவனை டில்லிக்கு ஊழியத்துக்கு போக சொல்லு. ஆனால் என்னையும் சொல்லலை, 2வது சொல்லும்போது என்னையும் சொல்லலை, அவனை டில்லிக்கு ஊழியத்துக்கு போக சொல்லு. அப்படி போகலைனா, அதே சத்தம் திரும்ப கேட்குது, அப்படி போகலைனா என் வருகையில் நான் அவனை விசாரிப்பேன் அப்படி சொல்கிறார். அது அடுத்த தூக்கத்தில் அவர் அடுத்த நாள் நானும் அவரும் ஒரு புதன்கிழமை ஒரு 4 பாஸ்டர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரை நைட்டில் ஒரு வெள்ளை மண்ணில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அவர்கிட்ட இந்த சொப்பனத்தை நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்னத்தை போக, இங்கேயே நமக்கு நிறைய ஊழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகலைனா என் வருகையில் அவனை நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊழியம் சுத்தமாக சோழி முடிஞ்சு ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஒரு கடவுள் ஒரு பிளான் பண்ணுவார். இந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வைக்கணும்,
இந்த மகளை அங்கொண்டு வச்சு ஊழியம் செய்து வைக்கணும். ஆமேன். இப்படி அந்த ஊழியம் இந்தியாவை பிடிக்கணும், இந்தியாவை அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு சித்தம் வச்சுருப்பார். இங்கே பணம் நிறைய பெருகிச்சா, அதனால் அந்த பண ஆசை எங்கே வெளியே போய் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய மனசு வராது. எங்கேயே நிறையா இருக்குன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டு சொன்னா, என் வருகையில் நான் அவனை விசாரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே ஒரு தேவ மனுஷன்தான். என்னோடு பேசுகிறதெல்லாம் கர்த்தர் தான் என்னோடு பேசுவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரெண்டாவதும் என்னோட தெளிவாக பேசுங்கன்னு சொல்லி படுக்கிற பாருங்க, ரெண்டாவது சத்தத்தில் பேசுகிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் அவர்கிட்டையும் சொன்னேன், அவர் அதை கேட்கவும் இல்லை. இன்றைக்கு அந்த ஊழியங்கள் அப்படியே குறுகி போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், லாபானை விட்டு புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு போ. அது சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு போகும்பொழுதே தேவ தூதை சந்திக்கிறான். எத்தனைங்கிற பேரை மாற்றி இஸ்ரவேல் ஒரு பேர் வைக்கிறான். அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமேன். மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சந்ததி நிச்சயமாகவே 400 வருஷம் அந்நியர்கள் கையிலே உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் மிகுந்த பொருளோடு திரும்பி வருவார்கள். இந்த யாக்கோவுடைய பிள்ளைகள் தான் குடும்பமா எகிப்துக்கு போனார்கள். 400 வருஷம் சொன்னது 430 வருஷம் கழிச்சு அவர்கள் ஒரு பெரிய திரளான ஜனமாய் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்தார்கள். அந்த கூட்டம் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் நாடாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். எவ்வளவு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஒவ்வொரு முற்பிதாக்களும் கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால தான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய குடும்பத்தை கட்டி கொண்டு வர முடியும். ஒவ்வொருவரும் கீழ்ப்படியணும். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிஞ்சு வரும்போது உன் குடும்பத்தின் மேலே ஒரு பரலோக திட்டம் வரும். அல்லேலூயா. ஒரு பரலோக தேவனுடைய நடத்துதல் உன் குடும்பத்தில் வரும். நீ ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீனா, ஆமென், ஆண்டவர் உன்னுடைய மேலே வச்சிருக்கிற திட்டத்தை விலக்கிடுவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிரகாசி. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா. எழுந்து பிரகாசி, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அல்லேலூயா.